ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர்ற வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி வரலட்சுமி பூஜைங்க. எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த வருஷம் புதுசாக பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டுங்க. நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போன வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் நான் பண்ணது ஒரு 2 கிளிப்பிங்ஸ் மட்டும் என்கிட்ட ஃபோனில் இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன புதுசாக வாங்கியிருக்கேன், பழசு என்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க சொல்ல போகிறேன். எப்போவுமே புடவை வாங்குறது பழக்கங்க அம்மனுக்கு. அதனால் நான் சரவணா ஸ்டோர் போயிருந்தேன். சரவணா ஸ்டோர் போய் புடவைலாம் வாங்கிட்டு, ஆனால் புடவை வீடியோ எடுக்கல, என் பசங்க தான் வீடியோ எடுத்தாங்க. அவங்க சுடிதாரை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. புடவை வாங்கிட்டு அங்கே ஏதாவது வளையல் நல்லா இருக்குமான்னு பார்க்கலான்ட்டு போனேன். பட் ஆனால் அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே வளையல் நல்லா இல்லை. கிஃப்ட் ஐட்டம்ஸ் எனக்கும் அவ்வளோவா பிடிக்கல. சரி ஓகேன்ட்டு வந்துட்டு அப்புறம் வளையல் ஹோல்சேல் மார்க்கெட் இங்கே இருக்குங்க, கோயம்புத்தூரில் ஒரு பக்கம் இருக்குது. அங்கே நான் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த ரெயின் ட்ராப்லேருந்து எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பல்காக வாங்குற மாதிரி இருக்கும். சிங்கிள் பீஸ் கொடுக்குறது ரொம்ப ரேருங்க. இந்த மாதிரி சீசன் டயத்துலலாம் கொடுக்கவே மாட்டாங்க. நான் பல்காக தான் வாங்கினேன். நான் என்ன வாங்கினேங்கிறத வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை. அதுக்கு இந்த வருஷம் நான் என்ன புதுசாக வாங்கியிருக்கேன் அது மற்றபடி எல்லாமே வளையல், மஞ்சள், குங்குமம் எப்படி கொடுக்க போகிறோம், என்ன வச்சு கொடுக்க போகிறோம், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. நான் போன வருஷம் வாங்கின அம்மன் முகமும் இதுக்கு முன்னாடி ஒரு 10-12 வருஷமாக நான் யூஸ் பண்ண அம்மன் முகமும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். நான் இது வந்து ஒவ்வொரு வருஷம் யூஸ் பண்ணி பபுள் டாப் பண்ணி இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸ் பத்திரமா எடுத்து வச்சுருவேன். நம்ம பார்க்கலாம். இவங்க தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 12 வருஷமாக இவங்கள தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அம்மனா கலசத்தில் இவங்கள தான் நான் வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, இந்த பக்கம் கொஞ்சம் ரொம்ப ஃபேடான மாதிரி இருக்காங்க. இங்கே ஸ்டோன் ஆல்ரெடி விழுந்துருச்சு. நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த ஸ்டோன்லாம் விழுந்து கம்மல்லாம் நானே ஒட்டி இந்த நெக் பீஸ் நான் அதாவது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இங்கே நான் ஒரு த்ரெட்டு போட்டு கொடுத்துருக்கேன். அந்த கழுத்தை நம்ம கட்டுறதுக்காக த்ரெட்டு மறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் விட்டேன். ஸோ அதனால் இது ஏற்கனவே பண்ணியிருந்தேன். இங்கே இருக்கிற ஸ்டோன்லாம் ரொம்ப கருப்பாயிருச்சு. ஸோ அதனால் இந்த வருஷம் வேறு முகம் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வேறு முகம் வாங்கியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இது தாங்க இவங்க. அதுக்கு அடுத்த தடவை நான் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களை வந்து நான் மதுரையில் ஒரு கடையில் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். இப்போது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் நான் வரலட்சுமி பூஜை பண்ணேன். போன வருஷம் நான் பண்ணல, எங்கள் வீட்டில் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவங்க நல்லா இருக்காங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வருஷம் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு முகம் வாங்கியிருக்கேன். சரியா கவர்ஃபுல்லாக இருக்காங்க. பார்த்தேன். ஓ தெரியுதுங்களா? சொல்லுங்கள். இவங்க நல்லா இருக்காங்களா, அழகாக இருக்காங்களான்லாம் சொல்லுங்கள். இந்த முகத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 650ங்க. நான் இங்கே லோக்கலில் இருக்கிற பூஜை சாமான் அந்த கடையில் தான் வாங்கினேன். 650 ரூபா சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் இந்த கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 750 ரூபா போட்டிருக்கு. அப்புறம் அவங்க 650க்கு கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்தது அம்மனுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு இந்த வருஷம் நான் ரெட் கலர் சாரீ வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அலங்கார அம்மனுக்குங்க. 2 இது வைப்பேன். ஒரு அம்மன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அலங்காரம் பண்ணி நம்ம சில்வர் குடம் வச்சு அதை நான் வைப்பேன். அலங்கார அம்மன் பார்ப்பாங்க. அந்த பழைய பிச்சு உங்களுக்கு பழைய பிச்சு நான் போடுறேன், அதில் பாருங்கள். அவங்களுக்கு வந்து இந்த சாரீ நான் வச்சுருக்கேங்க. ரெட் கலர் சாரீ. உங்களுக்கு இப்போது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ரெட் கலர் சாரீ, க்ரீன் கலர் பார்டரும் நான் ஃபுல்லாக அப்படின்னா இந்த சாரியோட ப்ரைஸ் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கேன். பார்த்துக்கோங்க. தெரியுதா? சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கேன். ரெட் கலர் என் பொண்ணு செலக்ட் பண்ணாங்க கலர் அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு ஒரு வியாழக்கிழமை அம்மன் அழைப்போம் இல்லைங்களா, ஒரு சின்ன கலசம் வச்சு அந்த அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீ வாங்கியிருக்கேன் பச்சை கலரில். காணும்
ஒரு நிமிஷம் இருங்க. இது ஃபுல்லாக சீல்டாக இருக்குது. எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகேங்க, கவரை போய் கட் பண்ணிட்டு வந்தேன். இல்லைங்களா, பச்சை கலர் ரெட் கலர் பார்டர். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கலர் இதில் வச்சு கட்டும்போது எனக்கு சொல்லுங்கள், இந்த பச்சை கலருக்கு அம்மனுக்கு சொல்லுங்கள் வச்சு கட்டும்போது. நான் இவங்கள தான் பிளான் பண்ணியிருக்கேன், தெரியல கடைசி நேரத்தில் நான் போய் வைப்பேன், எனக்கே தெரியாது. அப்புறம் இவங்களையும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்ட்டு தெரியுது உங்களுக்கு. ஓகே, இவங்க யார் நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இவங்கள வாங்கியிருக்கு. இது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்ங்க. 120 ரூபா போட்டிருக்கு. எனக்கு 100 ரூபாய். ஏன்னா இதெல்லாம் ஒரே கடையில் தான் வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு அது 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு வாங்கியாச்சு. வரவங்களுக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப நாளாகவே இது ட்ரெண்டிங் தான். அதனால் நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் வாங்கலை. அப்போ ரொம்ப ரேட் கூடயாக சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. ஸோ வாங்கலை. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற வளையலுக்கு மேலே கட்டி போடுறோம் அம்மனுக்கு. பட் இது கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருந்தது. தெரியுதுங்களா? இது இவங்க இப்படியே கட்டி வச்சுருந்தாங்க. நான் வளையல்லாம் வாங்கின கடையில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவே இது வச்சுருந்தாங்க. இது வந்து என்ன 80 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஹோல்சேல் கடையில் நான் 80 ருபீஸ் வாங்கினேன். மற்றபடி ரீட்டைல் கடையில் எனக்கு எப்படி என்னங்கிறது தெரியல. குட்டி வளையலுங்க, அம்மனுக்கு வளையல் மாலைக்காக. பார்த்தீங்கன்னா குங்குமம், மஞ்சள், தாம்பூலம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பிளேட் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, நான் எப்படி தாம்பூலம் வச்சு கொடுக்குறேன்றதுக்கு உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். சிம்பிளாக எப்படி கொடுக்குறது அப்படின்னு காட்டுறேன், நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வளையலுங்க. வளையல் வந்து சரிங்க, இனி நான் பிரிக்கலை. இப்போ தான் வீடியோக்காக தான் நான் பிரிக்கிறேன். ஆக்சுவலாக நான் நாட்டு வளையல் தான் வாங்கியிருக்கேன், நார்மல் கிளாஸ் வளையல் வாங்கல. இது ஹோல்சேல் கடையிலே ரேட் அதிகம். இது ஹோல்சேல் கடை ஒரு கடை பார்த்தீங்க அப்படின்னா 600 ருபீஸ் சொன்னாங்க. அங்கே தான் நான் இது வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டசன் பக்கம் இருக்கும். இதில் அதாவது என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, க்ரீன், ப்ளூ. இது வந்து ஒரு கலர் காம்பினேஷனில் வாங்கினேன். 8 டசன் பக்கம் இதில் இருக்கும். இது வந்து 600 ரூபா. ஆக்சுவலாக இது நார்மல் கிளாஸ் பேங்கில் கிடையாதுங்க. நார்மல் கிளாஸ் பேங்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நாட்டு வளையல்னு சொல்லுவாங்க, தெரியுதுங்களா? அந்த மாடலு. இது வந்து 2/6 சைஸ்லேயும் அப்புறம் வந்து 2/4 சைஸ்லேயும் ஒன்று வாங்கினேங்க. எல்லாருமே வருவாங்க, எல்லோரும் கையும் ஒரே மாதிரி இருக்காது. இது எல்லாருக்கும் இருக்கணும், கரெக்டாக இருக்கணுன்றது வேண்டி நான் வாங்கியிருக்கேன். அதே கலர் வாங்கல இதில், பட் ஆனால் கலர் மாறி வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இது வந்து வளையல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீன். இதுவும் 600 தான். ஆனால் இது 2 சைஸு. டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா? இதுதான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த வளையல்லாம் நம்ம பிரித்து நான் கவரில் போட்டு வைக்கணும் கையோட. இன்றைக்கி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு நாளைக்கு கொஞ்சம் விளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு வந்துட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க, இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க நார்மல் வளையல், நார்மல் கிளாஸ். இது வந்து டசன் பார்த்தீங்கன்னா டசன் இல்லை, இந்த மாதிரி ஒரு ரோலாக எடுக்கும்போது உங்களுக்கு 150லேருந்து 230 ரூபா நினைக்கிறேன். நான் மறந்துட்டேன் இதோட ப்ரைஸு. உங்களுக்கு இதுக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வித்தியாசம் தெரியும். இது வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும், இது கொஞ்சம் அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டுமே இன்னும் போடுறதுக்கு நல்லா தான் இருக்கும். இது ஏன் இவ்வளோ விலையில் நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது இந்த வாரம் கோயிலுக்கு கொடுக்குறதுக்குங்க. நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை வைக்கிறோம் இல்லைங்களா, கோயில் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி கோயிலுக்கு போவாங்க. அவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வர சுமங்கலி கொடுத்துருவாங்க. இது பிரித்து நான் பேக் பண்ணி வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது, இது வந்து திருவாச்சின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே ஆல்ரெடி வாங்கி வச்சது, இந்த வருஷம் வாங்கலை. கிளாஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு வருஷம் ஒன்று வாங்குற மாதிரி பிளான் பண்ணி வாங்குவேன். அதுதான் இது அம்மனுக்கு பின்னாடி வைக்கிறது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வைக்கிறது நான் அம்மன் உங்களுக்கு வரலட்சுமி பூஜை அன்றைக்கி வீடியோ முடிஞ்சால் லைவ் போடுறேன், இல்லை அப்படின்னா வீடியோ எடுத்து நான் தரேன். அடுத்தது நம்ம என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் நான் வாங்கியிருக்கேங்க. சின்னதாக வாங்கியிருக்கேன், தெரியுதுங்களா?
இது எதுக்காக அப்படின்னா, நம்ம நார்மலாக இருக்குங்களா சரிங்களா, மஞ்சள் குங்குமம் வந்து நார்மல் பேக்கெட்டில் வர்றது யாருமே அவ்வளோ யூஸ் பண்ணுறது இருக்காது, இதுக்கு தான் போடுறாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு நல்ல கொஞ்சம் குவாலிட்டியான மஞ்சள் வாங்கி இதிலேருந்து கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணி எல்லாத்துக்கும் அதுக்காக ட்ராவல் கூட அவங்களுக்கு யூஸ் ஆகிக்கும்னு நினச்சி நான் பண்ணுறேன். பட் ஆனால் இதுவும் யூஸ் பண்ணுறோம், மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி கொடுக்குறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. சரி நம்ம நல்லதாகவே கொடுப்போமே. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன இது வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த ஐட்டம்லாம் போட்டு கொடுக்குறதுக்குங்க. அதாவது இதில் என்ன போடுறதுனா வெறும் வளையல் மஞ்சள் குங்குமம் சாரி அது மருதாணி பூ கீழே இருக்குது. மருதாணி போகணும் வாங்கி பவுச்சுங்க. பிங்க் கலர் பவுச், கலர் நல்லா அழகாக இருக்குது, டார்க் கலரு. இதுக்குள்ளே வளையல் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டோம் அப்படின்னா இதை இப்படியே நம்ம டைப் பண்ணி கொடுக்கலாம். இந்த பிளேட்டு சரிங்களா, பிளேட் ஒன்று இருக்குது. அப்புறம் ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பிட்டுங்க. சில்க் காட்டன் ப்ளவுஸ் பிட் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது டேக் பண்ணிட்டு இப்போ பிரிக்க வேணான்ற மாதிரி வச்சுருக்கேன். ஒன்று மட்டும் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கு. ஓகேங்களா, இது வந்து நார்மல் பேப்பர் பேக்குங்க, வேறு எதுவும் வாங்கல. இதே வந்து தாராளமாக போதும். இது பாருங்கள், இந்த மாதிரி பேப்பர் பேக் தான் போட்டு கொடுக்குறதுக்கு. அதுக்கு என்ன இந்த தட்டு தாராளமாக உள்ள போகும். அதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம வாங்கினேன். வேறு எதுவும் வைக்க நம்ம போட போகிறது கிடையாது. வெறும் மெத்தெல்லாம் பார்க்க ஒரு பழம் தான் நம்ம வைப்போம். ஸோ டீசெண்டாக கொடுப்போம். நான் உங்களுக்கு எப்படி பேக் பண்ணுறேன், எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் ஒரு பிக்சர் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு. அப்புறம் அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே நான் தனித்தனியாக பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சா தான் புதன்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ண முடியும். ஏன்னா வியாழக்கிழமை சாயந்தரம் அம்மனை அழைக்கணும். இதுதாங்க என்னோடய ஃபுல் ரொட்டீனாக இருந்துச்சு அன்றைக்கி. இதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் பிரித்து கரெக்டாக பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. நான் மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டேன். எனக்கு அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வீடியோ. நான் எப்படி தாம்பூலம் கொடுக்குங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தவறுகள் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் திருத்திக்கிறேன். நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.